எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க மேடம். இந்த வீட்ல இருந்தவங்க எங்க? இப்பதான் ஃப்ரெண்டுக்கு கால்ல அடிபட்டுச்சுன்னு கார்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனாரு. எந்த ஹாஸ்பிடல்? ஜிப்மருக்கு. தேங்க் யூ. ஐம் சாரி ஜெபன். செல்ஃபிஷாக என்னோட ரிசர்ச்சுக்காக உங்களை யூஸ் பண்ணி இவ்வளோ பெரிய பிரச்சனையை கொடுத்துட்டேன். இது மாதிரி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. படித்ததும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. ஜெபன், இந்த பெயிண்டிங்ஸ் இருக்கிறது எல்லாமே நிச்சயமாக நடக்கும்னு எனக்கு தோணுது. பி கேர்ஃபுல். இப்ப எப்படி இருக்கா? தெரியல சார், டாக்டர் உங்களை அர்ஜென்ட்டாக பார்க்கணும்னு சொல்கிறாங்க. ஐ எம் ரியலி சாரி டு சே திஸ். அவரோட நீஸில் பிளட் வெயின்ஸ் எல்லாம் டோட்டலாக கட் ஆயிருக்கு. ஆம்பியூட்டேட் பண்ணி கால் ரெண்டுத்தையும் எடுக்க வேண்டியதாயிடுச்சு. யூனோ, வி ட்ரைட் அவர் பெஸ்ட். பிரதாப், செவன், சாரிடா. என்னால தான் உனக்கு வாழ்க்கையே போச்சு. செவன், ரொம்ப வலிக்குதானா? தெரியல செவன், எதுவும் தெரியல. இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் நினைச்சு பார்க்கல செவன். ஆர்த்தி வந்திருக்காளா? அவளை எங்கேயாச்சும் கூட்டிட்டு போயிடு செவன். நமக்கு இந்த வீடு வேண்டாம். தயவு செய்து நீங்க 2 பேரும் எங்கேயாவது போயிடுங்க செவன். தயவு செய்து நீங்க 2 பேரும் எங்கேயாச்சும் போயிடுங்க. இனிமே எந்த பெயிண்டிங் நடக்கக்கூடாதுடா. வேண்டாம்டா, நடக்கக்கூடாது. யாரோ ஹாஸ்பிட்டல்ல. தெரியல. தயவு செஞ்சு நீங்க எங்க போயிடுங்க ஜெபன். ஜெபன், ஜெபன். போராடி வருகிறார்கள். சென்னை அடுத்த மரக்காணத்தில் சொத்து தகராறினால் பொன்ராஜ் என்பவரின் குடும்பத்தையே அவரது அண்ணன் வெட்டி கொன்ற கோரமான சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரதாப், அவங்கிட்ட என்ன சொன்ன? இது பற்றி அவரது நண்பர் கூறுகையில், இது குறித்து போலீசார் தனிப்படை அமைத்து குற்றவாளியை தேடி வருகின்றனர். கையை பிடிச்சி பேசிட்டு இருந்தா உன்னை கூட்டிட்டு எங்கேயாச்சும் போக சொன்ன ஆர்த்தி. அதுக்கு கையை உதறிட்டு போறான். போய் பாரு ஆர்த்தி, போ. ஐயோ, இதே மாதிரி அங்க ஒரு பெயிண்டிங் இருக்கு. இதெல்லாம் இன்னும் நடந்துட்டு இருக்கா? ஆர்த்தி, அவனை ஸ்டாப் பண்ணு. ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டு போறான். ஆர்த்தி, ஸ்டாப். உன்னால எதால தெரியாது. இப்போ எப்போ
முழுகுன ஒருத்த குடும்பத்தோட முழுகுன இந்த வாட்டி உன்னை ஜெயிக்க விட மாட்டேன் உன்னை ஜெயிக்க விட மாட்டேன் உன்னை ஜெயிக்க மாட்டேன் பெயிண்டிங்ஸ் இவ்வளவுதானா? ஆமா ஆர்த்திக்கு தெரியாது சில பெயிண்டிங்ஸ் நான் மறைச்சு வச்சிருக்கேன். எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் ஆகிற மாதிரியும் அவள் நானே கொலை பண்ற மாதிரியும் வரைஞ்சி வச்சிருக்கேன். நான் ஏன்டா அவளை கொலை பண்ணணும்? என்கிட்ட ஒண்ணுமே இல்லாத பையன் கூட வந்திருக்காடா. என்னால அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை வருதுன்னா அதுக்கு முன்னாடி நான் செத்தாலும் பரவாயில்ல. நான் ஜெயிக்க விட மாட்டேன். நான் உயிரோட இருந்தாலும் அவளை கல்யாணம் பண்ணி அவளை நானே கொலை பண்ணி அப்புறம் இந்த வீட்டை எரிப்பேன். அது இப்படி நானே எரிஞ்சிட்டேன். Chapter close. மேடம் உள்ள ஆள் யாரோ மாட்டிட்டாங்க மேடம். ஃபயர் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணோம். ஃபோன் இருந்தா கொடுங்க மேடம். மேடம் போன் எல்லாம் இல்லைங்க, போய் பிசிஓல பண்ணிக்கங்க. இது ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இல்ல, விட்டுரு. சொல்றது கேளு, இதான் கரெக்டான டைம். அவனை நம்பி பிரயோஜனம் இல்ல. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பாப்போம். கேஸ் தான் போயிட்டு இருக்குல்ல, ஜட்மெண்ட் அவனுக்கு ஃபேவரா வந்துட்டா எதுவுமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப பாத்தியா, உன் பேர்ல ஒரு வீடு வந்திருக்கு. அந்த வீட்டுக்கு போன உடனே 5 லட்சம். என்னானாலும் உன் கண்ணு ஃபுல்லா அந்த வீடு மேலதான் இருக்கு. விற்கிறது நான் ஆயிடுச்சு, விற்கிறது தான். எதுக்கு அப்படி அடம் பிடிக்கிற?
அதான் விற்கணும்னு முடிவு பண்ணிட்டான்ல, அட்லீஸ்ட் காசையாவது பாத்துரு. இந்த வீடு வித்தா எவ்வளவுக்குண்ணா போகும்? ஒரு 4.5 போகுமா? 4.5 crores. அப்புறம் என்னடி, பேசாம வித்துட்டு சென்னைக்கு வந்துரு. யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ஓன் பிசினஸ் ஹியர். பட் அவன் காசு உனக்கு தருவானா? அதை எப்படி வாங்குறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அது ஒரு டம்மி தான். ட்வின் டவர் அட்டாக்கை கூட ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவ்வளவு அக்யூரேட்டாக இந்த பெயிண்டிங்ஸ் நடக்குதுன்னா இட்ஸ் ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் ஸ்கேரி. யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் ஆர்த்தி. ஐ திங்க் திஸ் இஸ் ஈவில். நீங்கள் அந்த வீட்டு பக்கம் போகிறதையோ இல்லை சம்மந்தப்பட்டவங்களோட பழகிறதையோ நிறுத்துறது நல்லது. நிம்மதியா அந்த வீட்டை விட்டுட்டு நம்ம சந்தோஷமா சென்னையில இருக்கலாம்ல. நீ தான் அந்த வீட்டை கட்டிட்டு அழற. ஆயன் அவளை கொலை பண்ணணும். என்னால் அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை வருதுன்னா அதுக்கு முன்ன சத்தியம் பண்ண. Idiot. சார் இந்த வீட்டை பற்றி தான் சார் சொன்னேன். சிட்டிக்கு பக்கத்தில் எரிஞ்ச மாதிரியான வீடுனா இது ஒன்று தான் சார் இருக்கு. நம்ம கதைக்கு இது கரெக்டாக இருக்குன்னு தோணுச்சாதான் சார். Yes. Courier for you. Sign, please. சார் விசாரிச்சு பார்த்ததுல இந்த வீட்டோட ஓனர் இந்த வீட்டோட சேர்த்து தண்ணியை எரிச்சிட்டு செத்து போயிட்டாங்க சார். அதுலேருந்து இந்த வீடு அப்படியே கிடையாது சார். ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். பெர்மிஷன்லாம் பேசி வாங்கிடலாம். நீங்கள் ஒரு வாட்டி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா ஷூட்டிங் ஆரம்பிச்சிடலாம் சார். செம்ம வீடாக இருக்கு. இதை எரிக்கிறதுக்கு எப்படி மனசு வந்தது உனக்கு? ஹார்ட்டி விஷஸ் ஃபார் யுவர் வெட்டிங் ஆர்த்தி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ இவ்வளோ சீக்கிரம் மனசை மாற்றிட்டு கல்யாணம் பண்ணிப்பேன்னு எதிர்பார்க்கல. ஜெபின் அவனோட திங்ஸ் எல்லாம் எங்கள் வீட்டில் தான் வச்சுருந்தான். அப்போ தான் அவனோட 2வது புக் கிடைச்சது. இந்த வீட்டில் எரியாமல் இருக்கிறது இந்த பெயிண்டிங்ஸ் மட்டும்தான் சார். இதை பார்த்தா யாரோ கல்யாணம் பண்ணுற மாதிரி இல்லை சார். சார் இது கொஞ்சம் பாருங்களேன். ஏதோ கொலை பண்ற மாதிரி இருக்குல்ல. இதுலயே ஏதோ கதை இருக்குன்னு தோணுது சார். ஏற்கனவே புக் பப்ளிஷ் பண்ண அவங்க கிட்ட கொடுத்து அதையும் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். புக் ரொம்ப நாளாக வந்திருக்கு. அவனோட 2வது புக்கை உன்னோட மேரேஜ் கிஃப்டாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஹோப் யூ லைக் இட். பத்தா வீடு ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம கதைக்கு கரெக்டாக இருக்கும். இதே ஃபிக்ஸ் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். அப்போ நெக்ஸ்ட் 3 months இங்கே தானே? யா ஓகே சார். யா